கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, சில குடும்பத்திலே ஆலயத்து போக முடியாத சூழ்நிலையா இருக்கும். எப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகால வேளையிலே இணைந்திருந்தாலும் நாம் ஒரு வேத போதியை தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்பலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டுமென்று அறிவித்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும். இந்த செய்தி எல்லா தேசத்துக்கும் இந்த கடைசி காலத்துல நமக்கு தேவை. ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் எதுல அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னா, பாவத்திலே அடிமையா இருப்பாங்க. பாவத்திலே அடிமையா இருக்கும்போது அவங்களுடைய ஆத்துமாவிலே பல வேதனையான காரியங்கள், சரீரத்தில் ஒரு பலவீனம், சில குடும்பத்துல வியாதியில இருப்பாங்க, படுத்த படுக்கையில் இருப்பாங்க, மரண தருவாயில இருப்பாங்க, பிசாசனுடைய போராட்டத்துக்குள்ள இருப்பாங்க, பாவ கட்டிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இப்ப கால வேளையிலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு சில குடும்பத்திலே கிளம்பிட்டு இருப்பீங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள போறோம், நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தால் நலமா இருக்கும். சரி, அதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியத்தை சொல்றேன். அது புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் கண்டுபிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? பல வருஷங்களை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். 2015 தான் ஒரு உணர்வு வந்துச்சு, மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள ஏவப்பட்டுச்சு. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உணர்வே வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்பாக உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் அப்படி சொல்லி ஒண்ணு இருக்கும் அப்படின்னா தேவனுடைய மகிமை இழந்து போயிடும் சொல்லி போட்டிருக்கு. ஏன் மனம் திரும்பி குணப்படணும் அப்படின்னா, தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். ஒரு மனுஷன் தேவன் பக்கம் மனம் திரும்பாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில குணப்படாத காரியங்கள் இருக்கும். சில வீட்டுல மனம் திரும்பாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நிம்மதி இருக்காது. நிறைய ஜெப குறிப்பு வந்துட்டு இருக்கும், ஆனா பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் 1000 காரியம் இருக்கும். என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை யோசித்து பார்த்தால், கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, துதிக்கல, இப்படி எத்தனை மிஸ்டேக்கு. இப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாரும் நினைப்பாங்க பாவம் அப்படின்னா பெரிய 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 லிஸ்டே சொல்லுவாங்க. முதல்ல நார்மலா யோசித்து பார்ப்போம். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோமா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா? தேவனை தேடுறோமா? அவர் மேல அன்பா இருக்கிறோமா? முழு இதயத்தோடு தேடுறோமா? முழு சிந்தையோடு தேடுறோமா? முழு ஆத்மாவோடு தேடுறோமா? நம்ம இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள காரியம் இருக்கா?
அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பரிசுத்தம்ல ஓய்வு நாளிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கா? நம்ம பரிசுத்தமா வாழணுமா? பரிசுத்தமா வாழதான் அழைத்தாரா நம்மளோட வாழ்க்கையிலே? அசுத்தமான காரியங்கள் ஏதாவது தொடருதா? அக்கிரமமான காரியம் ஏதாவது தொடருதா? பாவ காரியங்கள் ஏதாவது தொடருதா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது தொடருதா? நம்ம வழக்கமா சொல்லும்போது சொல்லுவோம், ஒரு நாடகம், ஒரு தொடர்கதை அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரணும் அப்படின்னா, பழைய சுபாவங்கள் தொடரக்கூடாது, ஜென்ம சுபாவங்கள் தொடரக்கூடாது. பழைய 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 ஃப்ரெண்டு, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நபர், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே தொடரக்கூடாது. அப்பந்தான் ஆவியில வளர முடியும். அதை எப்படி நம்ம சொன்னா ஈஸியா புரியும் அப்படின்னா, 10 வருஷம் முன்னகுட்டி வாலிப வயசுல இருக்கலாம். அவங்கள்ட்ட பல மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. உலக காரியங்களை பேசியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக வல்லமையா ஊழியம் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம் பரிசுத்தவானோடு இருந்தால் ஆசீர்வாதம். உலகத்திலே பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய அந்த உலகத்துல தேவையில்லாம பழைய வார்த்தைகள், பழைய 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 அது எதுவுமே உள்ள வரக்கூடாது. அழகா எழுதப்பட்டிருக்கு, தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். அப்ப தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படணும் அப்படின்னா ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது தீர்மானம் பண்ணிருப்போம், அந்த அன்பு இருக்கா? சர்ச்சில் போய் நற்கரணை எடுக்கும்போது நம்ம தீர்மானம் பண்ணிருப்போம், அந்த அன்பு இருக்கா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏகப்பட்ட காரியத்திலே தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிச்சிருப்போம், அந்த அன்பு இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கீழ்ப்படி சொல்லி நமக்கு ஒரு ஆசையா நம்ம தீர்மானம் பண்ணிருப்போம், அந்த அன்பு இருக்கா? இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா நம்மள்ட்ட எவ்வளவு குறை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிரும். நிறைவான ஆவியான 24 மணி நேரம் நமக்குள்ள இருக்கிறாரா? அப்படி யோசித்து பார்க்கலாம். பல மெத்தட்ல நம்ம யோசித்து பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபையினாலே 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 தேவன் அருளிய அப்பம் ஆன்லைன் மூலியமா கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அண்ணே, நான் 2 வருஷம் முன்னாடி நான் ஞானஸ்தானம் எடுத்தேனே, நான் 5 வருஷம் முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தேனே, இந்த 5 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? ஒரு 19 வயசு வாலிப மகள், பைபிள் வாசித்து முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்டேன். 3 தடவை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு பார்த்தா பின்தங்கின நிலைமை. ஆவிக்குரிய மகள் தான், ஆனா இப்ப பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கா. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டுகளோட பழகி தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மகளுடைய வாழ்க்கையில பின்மாற்றம். ஆதியில் உள்ள அன்பு எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? நான் 2015 எப்படி இருக்கிறேன், 2025 எப்படி இருக்கேன்? தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஈஸியா புரியும். நான் பேசுற காலவெளியில் உள்ள செய்தி நிறைய மக்களுக்கு புரியும். 10 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் பார்ப்பாரு. தேவன் பார்ப்பாரு. மனுஷன் இல்லப்பா, தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் பார்ப்பாரு, எல்லாரையும் பார்ப்பாரு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாவத்திலேயோ ஏதோ ஒரு அக்கிரமத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல விழுந்தாச்சு அப்படின்னா எழும்புறதுக்கு பல முறை ஆவியான நமக்கு உதவி செய்யறார்.
ஏன்னா பாவம் செய்யற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவத்துல செத்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாறி பரிசுத்தவானா மாறி கனி கொடுக்கிற பிள்ளையா மாறணும். நற்கிரியை செய்யற பிள்ளையா மாறணும். நன்மை செய்யற பிள்ளையா மாறணும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்து கிளம்புங்க. தேவனோட சமூகத்துல போய் ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? அப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிச்சீங்களாப்பா. நான் இன்னைக்கு எல்லா பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் எதுவுமே தொடரக்கூடாது என் வாழ்க்கையில. இன்னையோட ஒரு புல் ஸ்டாப் வைங்கப்பா. இன்னையோட ஒரு புல் ஸ்டாப் வைங்கப்பா. நான் உமக்காக மட்டும்தான் வாழணும்ப்பா. அப்படி நம்ம சர்ச்சில் போய் ஜெபிக்கலாம். ஏன்னா சில குடும்பத்திலே 7 நாள் வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனா 7 நாளும் சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, புகையில போடுறது, எத்தனை பாவ பழக்கத்துல இருக்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. அதனால தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்பினா மட்டும்தான்ப்பா குணப்பட முடியும். மனம் திரும்பாம குணப்பட முடியாது. தேவனிடத்திற்கு மனம் திரும்பி, தேவனிடத்துக்கு மனம் திரும்பும் போது நம்ம எவ்வளவு யோசிக்கணும். நான் எந்தெந்த காரியத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நீ மன்னிச்சிருங்க, நீ மன்னிச்சிருங்க, நீ மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், நீ மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நம்ம ஹார்ட் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி தொடர்பு கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ தேவன் மன்னிப்பார். மன்னித்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், விடுதலை தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், ஆரோக்கியம் தருவார். இந்த கிஃப்ட் எல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? மனம் திரும்பி குணப்படும் போதுதான் இவ்வளவு கிஃப்ட் நமக்கு கிடைக்கி. அப்ப ஆலயத்துக்கு போய், அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, என்கிட்ட செல்போன்ல நான் இத்தனை மணி நேரம் அடிமையா இருந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் அந்த செல்போன்ல நான் அடிமையா இருக்க விரும்பலப்பா, என் இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கணும்ப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கல, நான் மனம் திரும்பி வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் புது சிருஷ்டியா இருக்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா, எனக்கு அபிஷேகம் வேணும்பா, எனக்கு அந்நிய பாசை வர வேணும்பா, எனக்கு கிருபைன்னு வர வேணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உணர்ந்து கேட்டால், ஒரு பரமபிதா, பரமபிதா. அப்ப நம்ம கால வேளையிலே நம்ம இருதயம் தேவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்களோ தேவனோட சமூகத்துல போய் சொல்லுங்க, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படி கேளுங்களேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஏன்னா காலை வேளை சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க, நேரம் இருக்காது. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சர்ச்சுக்கு போயிருங்க. அண்ணே சர்ச்சுக்கு போக முடியல, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, நானும் என் குடும்பமும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கேளுங்க. சர்ச்சுக்குள்ள போயிட்டு வாங்க, கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்பீங்க. என் வாழ்க்கையில நான் துன்மார்க்கனா வாழ்ந்தேன், சர்ச்சுக்குள்ள போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், இந்த நிமிஷம் வரை எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நமக்கு இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்பலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்பலுக்கேற்ற கிரியை அப்படின்னா, ஐயா நான் போன மாசம் தண்ணி அடிச்சேன், மறுபடியும் தண்ணி அடிக்க போனேன் அப்படின்னா அது கிடையாது. ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கான், நான் மறுபடியும் பாவம் செய்ய போறேன் அப்படின்னா அது கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை கேடா இருந்துச்சுப்பா, இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்
தேவனிடத்திலிருந்து நான் இரக்கங்களை பெற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே நான் இப்போ உண்மையா வாழ்றேன், நான் நீதியை பின்பற்றேன், என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, என் வாழ்க்கை சமாதானமா இருக்கு, என் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு, என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நான் பழைய சுபாவம், பழைய பாவம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல போய் அர்ப்பணிச்சுட்டு விட்டுட்டேன். அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் நாங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும். அந்த கிருபை தாங்க. குடும்பமா ஆலயத்துக்கு போகணும், கிருபை தாங்க. எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களும் ஆலயத்தில் போய் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்ளணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, உங்கள் நாமம் மேம்படட்டும். யாரெல்லாம் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை அந்த குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து பூரண சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. பூரண சுகம் தாங்க. காலவேளையிலே யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கூட இருந்து அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை அப்போ 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தில் போடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தனால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. நிரம்பி வழிகிற பாத்திரமா நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய திருநாமமும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். என் பேர் ரவிராஜ். எனக்கு ஜெபித்து விடுங்கள். 9363064181 என்ற நம்பரில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.